ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போது பொங்கலுக்கு நாங்கள் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு நாங்கள் முந்தின நாளில் தான் வந்து, அதாவது நாளைக்கு பொங்கல்னா இன்றைக்கி நைட்டு தான் நாங்களே போய் எடுக்கும் போது நைட் ஆகிடும். ஸோ வீடியோ எடுத்து போகணுன்னு நினைப்பேன், பட் ஆனால் என்னால் முடியாது. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஷர்வின் ஸ்கூலில் வந்து இது மாதிரி வேட்டி சட்டையை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வெள்ளிக்கிழமை. ஸோ அதனால் வியாழக்கிழமையே போயிட்டு நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்லாம் எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் எடுத்திருந்தோம், இப்போ எல்லா ஃபேமிலிக்கும் சேர்த்து நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ கிட்ஸுக்கெல்லாம் எடுக்கணும்னு ஆசை, பட் அந்தளவுக்கு நாங்கள் இன்னும் வளரல. நெக்ஸ்ட் வாட்டி வளர்ந்தோம் இன்கேஸ் அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். ஸோ இந்த என்ன ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த ட்ரெஸ்ஸை யார் யாருக்கெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நாத்தனார்களுக்கும் அதே மாதிரி அவரோட அப்பா அம்மாவுக்கும் என்னோட அப்பா அம்மாவுக்கும் வந்து ட்ரெஸ்லாம் எடுத்திருக்கோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட் சைஸ் ஒரே நார்மல் தான். ஸோ யாருக்கு என்ன மாதிரி ஷர்ட்டு என்ன கலர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் இன்னும் டிசைட் பண்ணலை. ஸோ எங்கள் சேனல் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், நீங்களும் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாரீ மெரூன் கலர், காப்பர் பார்டர் வச்சது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டனில் ஒர்க் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ஷைனிங் லுக் தருது. மேலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி சென்டரில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெரிய ஷேப்பில் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சுற்றி பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே காப்பர் டிசைனில் உங்களுக்கு லீஃப் மாதிரி கொடுத்து ஒரு ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. இது கேட்டும் போது ரொம்பவே அழகாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டி ஷர்ட்டையும் எடுத்துட்டோம். ஸோ லைட் கலரில் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப டார்க்காக இருந்தால் சில போடுவாங்க போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரேண்டமாக தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இன்னும் யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் டிசைட் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர். ஸோ க்ரீன் டார்க் க்ரீனு. இதுவும் பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் ஒர்க் வச்சுருக்காங்க. ஸோ கோல்டன்லேயே கொடுத்துருந்தால ஒரு ஷைனிங் வந்து நல்லா தெரியுது. ஸோ கிட்ட எடுத்துகிட்டு வரேன். இதுவும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ரவுண்ட் கொடுத்து அதில் வந்து டைமண்ட் ஷேப் கொடுத்துருக்காங்க. அதே ஒர்க் வந்து கீழேயும் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா பூ டிசைன் மாதிரி கொடுத்துட்டு அதில் ஒரு ரவுண்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது. நம்ம கட்டும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு காப்பரில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. லீஃப் மாதிரி கொடுத்துட்டு அதிலே ஒரு சின்ன சின்ன டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே சாரீ ஃபுல்லாக. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ரேட் வந்து நான் போடுறேன். ஸோ இந்த சாரீ எங்கே எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரனில் தான் நாங்கள் எடுத்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக ஒரு ஷர்ட்டும் வெஸ்டியும் வந்து செட்டாக வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் சாரீ, டார்க் ப்ளூ. இது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் டிசைன். ஸோ பார்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேவ்ஸ் மாதிரி கொடுத்து அதில் வந்து புள்ளி புள்ளியாக கொடுத்துருக்காங்க. நடு சென்டர் வந்து பார்த்திங்கன்னா பூ டிசைன் மாதிரி நல்லா அகலமாக வந்து கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு டிசைன். நெக்ஸ்ட்டு கீழேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு காப்பர் டிசைன். ஸோ இது கெட்டும் போது அழகாக இருக்கும். ஷைனிங் வந்து அந்த கோல்டன் கலரில் இருக்கிறது வந்து ரொம்பவே எடுத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த சாரியை வந்து ஜெயச்சந்திரனில் வந்து எடுத்திருந்தேன். அதே மாதிரி எல்லா வேஸ்டி சட்டையும் பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் செலிப்ரேட்டில் தான் வந்து இதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வேஸ்டி ஷர்ட்டை வந்து எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வாடாமல்லி கலர், கொஞ்சம் டார்க் கலர். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் கொஞ்சம் கட்டம் கட்டம் போட்ட மாதிரி இருக்குது. மற்றபடி என்ன ஒரு ஒர்க்கும் இல்லை, கொஞ்சம் ப்ளைன் சாரீ தான். நெக்ஸ்ட்டு பார்டரும் பார்த்திங்கன்னா ப்ளைனாக தான் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. அவுட்லரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிங்க் கலர் ப்ளவுஸ் போட்டு கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் காட்டன், அழகாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு கட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக அதே கலரில் ஒரு சட்டையும் வேஷ்டியும் வந்து எடுத்திருக்கோம்.
எங்களுக்காக எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டேடிக்காக எடுத்திருக்கோம், என் ஹஸ்பண்ட்காக. ஸோ அவன் வந்து ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்றதுனால அவருக்கும் அதே கலர் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே கலர்லேயே எடுத்தேன். இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவர் ஸ்கூலுக்கு போட்டு வந்துட்டார், துவச்சி எடுத்து வச்சிட்டேன். ஸோ இது ரெண்டும் ஒரே கலர் தான், கொஞ்சம் பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு அப்படின்னு காம்போ மாதிரி எடுத்தது. இது நாங்கள் பார்த்திங்கன்னா ஸ்டோர் செலிப்ரிட்டியில் வந்து நாங்கள் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து என்னோட saree. நான் வந்து ப்ளூ கலர் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி எடுக்கலை. பட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்லேயே வந்து அமைஞ்சிருச்சு, ஃபேமிலி ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி. ஏதோ பார்த்தீங்கன்னா காப்பர் தான், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லீஃப் தான் போட்டிருக்கு, இதுவும் லீஃப் போட்டு டிசைன் போட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பரில் இங்கே பார்த்தீங்கன்னா பூ டிசைன் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காப்பர் டிசைன்லேயே வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் களஞ்சியமில் எடுத்தேன். இந்த saree எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நான் வச்சு காமிக்கிறேன். இந்த கலரில் என்கிட்ட இல்லை, அதனால நான் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸு இந்த saree வந்து எனக்கு சூட் ஆகுதா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த saree வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பியூர் காட்டன். இது வந்து அவங்களும் கொஞ்சம் வயசானவங்க தான், ஸோ அதுக்காக அவங்களுக்காக எடுத்தது. கொஞ்சம் ஒர்க் அங்கங்கே பார்த்திங்கன்னா மாங்காய் டிசைன் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் போட்ட மாதிரி இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர்ஸ் மாதிரி, அதாவது ஆரஞ்சு கலரில் கொஞ்சம் பார்டர், கோல்டன் கலர், பிங்க் கலர்னு அப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ப்ளவுஸ் வேணாலும் இதுக்கு வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த saree ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ஸோ அதனால வாங்கியிருந்தோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சரவணா செலிப்ரிட்டியில் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் சின்ன ஒரு வருத்தம் என்னென்னா, பாப்பாவுக்கு மட்டும் நாங்கள் ட்ரெஸ் எடுக்கல, ஏற்கனவே இருக்கே அப்படின்னு நினச்சி வந்தோம். ஆனால் பாப்பாவுக்கு மட்டும் வேறு கலரில் இருக்குது அப்படிங்கிறதுனால ப்ளூ கலருன்னு முடிவு பண்ணியாச்சு. 3 பேரும் ப்ளூ போட்டு அவன் மட்டும் ப்ளூ போடலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் போய் எடுக்கலான் இருக்கேன். ஆனாலும் எனக்கு இப்போ உங்ககிட்டலாம் ஷேர் பண்ண முடியல. பட் இருந்தாலும் ஷார்ட்ஸில் வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அதே ப்ளூ கலர் வாங்கிட்டு நான் அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் எடுத்த எல்லாத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோ தான் நாங்கள் எடுத்திருக்கோம். கூட நான் ரொம்பவே சந்தோஷம். ஸோ எப்போவுமே இத்தனை வருஷத்தை செய்யணும்னு நினச்சோம், ஆனால் செய்யவே முடியல. இந்த வருஷமாக நாங்கள் செய்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி. யார் யாருக்குன்னு மட்டும் டிசைட் பண்ணலை. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த saree உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதை விட எந்த saree எந்த ரேட்டுக்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.